90 கோடி செலவில் ராமேஸ்வரம் ரயில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்காலிக ரயில் நிலைய சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். இந்தியாவின் முக்கிய ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமாக திகழும் ராமேஸ்வரத்திற்கு ஆண்டுதோறும் 4 கோடிக்கும் மேற்பட்டோர் வருகின்றனர். மேலும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ஆன்மீக பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருப்பதால் நெரிசலை தவிர்க்க மறுசீரமைப்பு பணிகளை கடந்த 2022ஆம் ஆண்டு மே 26 அன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த மறுசீரமைப்பு பணிகள் ராமேஸ்வரம் புதிய ரயில் நிலைய கட்டடம் ராமேஸ்வரம் கோவில் போன்ற தோற்றத்திலும், இதற்கான தூண்கள் ராமநாத சுவாமி கோயில் பிரகாரம் தூண்கள் போலவும் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில் நிலையத்தின் கிழக்கு பகுதியில் 7158 சதுர மீட்டர் பரப்பில் புதிய 2 மாடி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் பயணிகளின் வசதிக்காக 2 எஸ்கலேட்டர்கள், 4 மின்தூக்கிகள், பயணச்சீட்டு பதிவு மையங்கள், காத்திருப்பு அரங்கு, கழிப்பறைகள், ரயில்வே சேவை அலுவலகங்கள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக மையங்கள் அமையவுள்ளன. ரயில்வே நிர்வாக அலுவலகங்கள், 2வது மாடிக்கு மேல் திறந்தவெளி உணவகங்கள் அமையவுள்ளது. பயணிகள் ரயில் நிலையத்திற்கு உள்ளே வரவும் வெளியே செல்லவும் மேற்கூரையுடன் கூடிய நடைபாதை, நடைமேடைகள் எண் 3, 4 மற்றும் 5 ஆகியவை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாம்பன் கடலில் கட்டப்பட்டு வந்த புதிய ரயில் பால பணிகளை ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் பயணம்ங்கிறது தடைப்பட்டிருக்கு. காரணம், பாம்பன் பாலம் புதிய பாலம் அமைக்கப்பட்டு அந்த பணிகள்ங்கிறது நடந்தது. அதனை விட்டு 2 வருடமாக ரயில் வரல. தற்போது அந்த பாம்பன் பால பணிகள்ங்கிறது 100% முடிஞ்சிருச்சு. முடிந்த பின்னால் பாதுகாப்பு ஆணைய சிஆர்எஸ் கமிட்டியா இருக்கட்டும், அதே போல தென்னிந்திய அதிகாரிகள் எல்லாருமே வந்து இதுல ரயிலை ஓட்டுறதுக்கு தகுதியான பாலமாக இருக்குன்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. மிக மிக சந்தோஷமாக இருக்கு. மிக அழகான பாலமாக ராமேஸ்வரத்துக்கு அமைஞ்சிருக்கு. வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் வரும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையம் கடந்த 2022ஆம் ஆண்டு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் காணொலி மூலமாக இதை அடிக்கல் நாட்டினாங்க. அதாவது மராமத்து புனரமைப்பு பணிங்கிற பேர்ல 90 கோடி ரூபாய் மறுசீரமைப்புக்காக ஒதுக்குனாங்க. அந்த பணிகள்ங்கிறது 2022ல இருந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரயில் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த பணிகள் இன்னும் முடிவடையாத தருணத்தில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த எலிவேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம பணிகள் நடத்த வேண்டி இருக்கு. அது விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. பாம்பன் பாலத்தில் ரயில்கள் இயக்க தகுதியானது. எனவே விரைவில் பாம்பன் ரயில் பாலம் வழியாக ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவித்தனர். இதனிடையே ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு மத்தியில் முதல் கட்டமாக ரயில்கள் வந்து செல்ல 4 நடைமேடைகள், பயணிகள் காத்திருக்கும் அறை, தங்கும் அறை, பயணச்சீட்டு பெறும் அலுவலகம், ரயில்கள் வந்து செல்லும் தகவல் டிஜிட்டல் அறிவிப்பு பலகை, பார்க்கிங் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் உள்ளது. அதன் அடிப்படையில் விரைவில் பாம்பன் ரயில் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையம் தற்காலிகமாக பயன்பாட்டிற்கு வரும் என ஆவலுடன் மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். கட்டுமான பணிகள் முடிந்து ராமேஸ்வரம் வரும் வட மாநில மற்றும் உள் மாவட்ட பக்தர்கள், சுற்றுலா பயணிகளுக்கு விரைவில் ரயில் சேவை தொடங்கப்பட வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இங்கு பயணிகள் வந்தாலும் அந்த பயணிகள் இங்கே சிறப்பான முறையில் ரயில்வே ஸ்டேஷன்ல போறதுக்கான அடிப்படை பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு 3-4 நடைமேடைகள் தயாரா இருக்கு. அதே போல கேண்டீன் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. பயணிகள் ஓய்வறை தயாராயிருச்சு. அதுபோல டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அந்த டிஸ்பிளே ரயில் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, எப்ப போகுது அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே இருக்கு. அது மாதிரி டிக்கெட் கவுண்டர் தயாராயிருச்சு. எல்லாமே பார்க்கிங் ரெடியா இருக்கு. எல்லாமே ஒரு பயணிகள் போவதற்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் இருக்கு. இது முகப்பு மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கு. இந்த முகப்பும் பணி வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த மாத இறுதிக்குள், ஜனவரி இறுதிக்குள்ள ரயில் விடுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ராமேஸ்வரம் மக்கள் அதற்கு முன்பாகவே விட்டாலும் நாங்க சந்தோஷப்படுவோம். எனவே விரைந்து ரயிலை விடணுங்கிறத ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாகவும் ராமேஸ்வரம் வர்ற பக்தர்கள் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிறோம்.